மேஷராசி ஜென்ஸ் ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே எப்படி பிடிக்கும், எப்படி அந்த பொண்ணு அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அவங்களுக்கு வந்து பாருங்க, ஐயோ எனக்கு அதை பார்த்தா பயமா இருக்கு, எனக்கு இருட்ட பார்த்தா பயமா இருக்கு, இந்த மாதிரி பிள்ளைங்களை எல்லாம் பார்த்தா சுத்தமா பிடிக்காது. அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்னா ஷி ஷுட் பி வெரி போல்டு. நான் ரொம்ப போல்டு, நான் ரொம்ப ஆளுமையான ஒரு பர்சனாலிட்டி. செவ்வாயினாலே படைத்தலைவன், ஓகேங்களா, படை தளபதி அப்படிம்பாங்க. அப்ப கிங்குக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் இருக்கோ, ஒரு வீரம் இருக்கோ, அதை விட வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பவர் கம்மியா இருந்தாலும் வீரம் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். வீர தீரம்ல இவங்களுக்கு வந்து இயற்கையாவே இன்பில்ட் இன்போனாவே அந்த டெண்டன்சி அப்படின்றது உண்டுங்க. பொதுவாவே ஒரு மேஷத்தை பார்த்து நீ இதுக்கெல்லாம் லாய்க்கப்பட்டு வர மாட்டப்பா, உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ஒத்த வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு பயங்கரமா எஃபர்ட் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட டிக்னிட்டி முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மேஷ ராசி அன்பர்கள் இவங்க ஒரு பொண்ணு பாக்குறாங்க, பிடிக்குது அப்படின்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி பொண்ணு வந்து ரொம்ப போல்டா இருக்கணும், ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், துருத்துருன்னு இருக்கணும், நல்ல இன்டெலிஜென்டா இருக்கணும், முக்கியமா நல்ல போல்டா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு பார்த்தா ஏய் என்னடா இப்ப அப்படின்னு கேக்குதுங்க பாத்தீங்களா பிள்ளைங்க, அந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட போல்ட்னஸ் இவங்களை அட்ராக்ட் பண்ணும். இப்படிதான் ஒரு பொண்ணு இருக்கு, ரொம்ப கெத்தா இருக்கு, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆளுமையா இருக்கு, ரொம்ப போல்டா இருக்கு, ரொம்ப திறமையா இருக்கு, எந்த விஷயம்னாலும் முன்னாடி போய் நிக்குது அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஷ ராசி பையன் அந்த பொண்ணு மேல அட்ராக்ட் ஆகும்.